சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கூலி படத்தில் நடிச்சிட்டு வராரு. இந்த படத்தில் சத்யராஜ், அமீர் கான், உபேந்திரா, நாகார்ஜுனா, ஸ்ருதிகாசன் உள்ளிட்ட பலர் நடிச்சிட்டு வராங்க. இந்த படத்தோட படப்பிடிப்பு ஹைதராபாத் மற்றும் பேங்காக் ஆகிய பகுதிகளில் நடைபெற்று முடிவடைஞ்சிருக்கு. இந்த நிலையில தான் படத்தோட ரிலீஸ் தேதி குறித்து தகவல் ஒன்று இணையத்தில் கசிஞ்சிருக்கு. இந்த தகவலால ரசிகர்கள் மகிழ்ச்சியில இருக்காங்க. அதாவது ரஜினி நடிச்ச வேட்டையன் படத்துல ரஜினியோட அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணா, மஞ்சு வாரியர், ரித்திகா சிங், துஷாரா, அபிராமி, கிஷோர், ரவி மரியா என பலர் நடிச்சிருந்தாங்க. இந்த படம் பேன் இந்திய திரைப்படமா தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம் ஆகிய மொழிகள்ல அக்டோபர் மாதம் வெளியாகி நன்றா கல்லா கட்டியது. இந்த படத்தை தொடர்ந்து ரஜினிகாந்த் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல கூலி படத்துல நடிச்சிட்டு வராரு. சன் பிக்சர்ஸ் தயாரிக்கும் இந்த படத்துக்கு அனிருத் தான் இசையமைச்சிட்டு வராரு. இந்த கூலி திரைப்படத்துல பிரபல தெலுங்கு சினிமாவுடன் ஸ்டார் நடிகரா நாகார்ஜுனா சைமன் என்ற கதாபாத்திரத்துல நடிக்க இருக்காரு. ரஜினி மற்றும் சத்யராஜ் 38 ஆண்டுகளுக்கு பிறகு கூலி படத்துல இணைஞ்சிருக்காங்க. இந்த படத்துல சத்யராஜ் ராஜசேகர் என்ற கதாபாத்திரத்துல நடிக்கிறாரு. கன்னட நடிகர் உபேந்திரா கூலில காலிஷா என்ற கேரக்டர்ல நடிச்சிட்டு வருவதா சொல்லப்படுது. அதே போல ரஜினி தேவா என்ற கதாபாத்திரத்துல நடிச்சிட்டு வராரு. இந்த படத்தோட படப்பிடிப்பு ஹைதராபாத் மற்றும் பேங்காக் ஆகிய பகுதிகளில் நடைபெற்று முடிவடைஞ்சிருக்க நிலையில படத்தோட இறுதிக்கட்ட படப்பிடிப்பு சென்னையில நேற்று முன் தினம் தொடங்கி கோலாகலமா நடந்துபெற்று வருது. படத்தோட படப்பிடிப்பை ஏப்ரல் மாதத்துக்குள்ள முடிக்க படக்குழு திட்டமிட்டிருக்கிறதா சொல்லப்படுது. ரஜினிகாந்த் நடிக்க வேண்டிய காட்சிகள் அனைத்தும் 80% முடிவடைந்து விட்டதாகவும் அவர் நடிக்க வேண்டிய மீதி காட்சிகள் இன்னும் 2 வாரத்திற்குள்ள முடிவடைந்துவிடும் என்றும் சொல்லப்படுது. அதாவது பயங்கரமான சண்டை காட்சிகள் இப்ப சென்னையில் இருக்கிற விமான நிலையத்துல எடுத்துட்டு வராங்களாம். இங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் டூப்பே போடாம அவரே பாத்தீங்கன்னா எல்லா ஸ்டண்ட் காட்சிகளையும் பண்றாராம். இதை பார்த்த படக்குழு ரொம்பவே ஆச்சரியத்துல இருக்காங்களாம். அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா படத்தோட அடுத்த கட்ட பணிகள் இன்னும் தொடங்கப்பட்டு படம் ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி அல்லது தீபாவளி பண்டிகைய படத்தை வெளியிட படக்குழு திட்டமிட்டிருக்கிறதா இணையத்துல தகவல் வெளியாயிருக்கு. இந்த தகவலால ரஜினியின் ரசிகர்கள் மகிழ்ச்சியில இருக்காங்க. இது குறித்த அதிகாரப்பூர்வ அப்டேட் விரைவிலே வெளியாகும் என நம்ம எதிர்பார்க்கலாம். மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த படத்துல தங்க கடத்தல மையமா வச்சு நடிக்கிறதா சொல்லப்படுது. அதாவது தங்க கடத்தல்காரரா நடிக்கிறாராம். கூடிய விரைவிலே இந்த படத்துடைய ட்ரெய்லரை நம்ம எதிர்பார்க்கலாம். பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்க கூலி படத்துக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்றீங்கன்றத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் சேனல்ல போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண, லைக் பண்ணுங்க, பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாம் நோட்டிபிகேஷனா சேரும்.